செஞ்சூர் அம்மன் செய்திகள். வணக்கம். ஏழை எளிய மாணவர்களின் கல்வியில் அக்கறை கொண்ட பூந்தமல்லி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தம்மை பார்க்க வரும் கட்சி நிர்வாகிகள் மாலை சால்வைகளை வாங்கி வராமல் பள்ளி மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை வாங்கி வரும்படி டிவிகே கட்சி நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தொகுதியின் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் என்கின்ற குட்டி 2026 சட்டமன்ற தேர்தலில் 72,740 வாக்குகள் வித்தியாசத்தில் மக்களின் மாபெரும் ஆதரவால் வெற்றி பெற்றார். இந்நிலையில் எளிமையான முறைமையை தம்முடைய அடையாளமாக கொண்ட இவர் மக்களுக்கு தன்னால் முடிந்தவரை பல்வேறு உதவிகள் செய்து வருகிறார். அதன் அடிப்படையில் ஆடம்பர வாழ்க்கை விரும்பாதவர் பூந்தமல்லி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற தம்மை மரியாதை நிமித்தமாக பார்க்க வரும் கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதான முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அதில் தம்மை பார்க்க வரும் ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளும் மாலை, சால்வை போன்றவைகளை வாங்கி வராமல் ஏழை எளிய பள்ளி மாணவர்களுக்கு உதவும் விதமாக கல்வி உபகரணமான நோட்டு, பேனா, பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ் போன்ற கல்வி உபகரணங்களை வாங்கி வரும்படி தாவேகா கட்சியின் அனைத்து நிர்வாகிகளுக்கு அன்பார்ந்த வேண்டுகோளை தெரிவிக்கும் விதமாக வீடியோ ஒன்றை பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட தலக்காஞ்சேரி, புல்லரம்பாக்கம், எம்ஜிஆர் நகர், அம்பேத்கர் நகர் ஆகிய நிர்வாகிகள் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை பூந்தமல்லி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் என்கின்ற குட்டியிடம் வழங்கப்பட்டன. மாலை, மரியாதை போன்ற புகழை தேடும் அரசியல் வட்டாரங்களின் மத்தியில் இதுபோன்று பள்ளி மாணவர்களின் கல்வி மீது அக்கறை கொண்ட பூந்தமல்லி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் என்கின்ற குட்டியின் இந்த செயலை பாராட்டும் விதமாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து வருகின்றனர்.